வேத வசனம் அவர் கூட வாசித்து தியானிச்சு அதன்படி நடந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவருடைய வழியை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். அவருடைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு, வாய்க்கு இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை இன்னும் அதிகமாய் எத்தனை பக்கம் போட்டி போட்டு வாசிக்கிறதுலாம் கிடையாது. 5 பக்கம் 10 பக்கம் கடகடன்னு அப்படி இல்லை. நிதானமா 5 பக்கமோ 10 பக்கமோ 15 பக்கமோ 20 பக்கமோ கூட வாசித்தாலும் நிதானமா அதை நிறுத்தி வாசு. அது நம்ம இருதயத்துக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதமா மாத்தணும். நம்ம வழிகளை வாய்க்க பண்ணணும், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும். நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதமா நடப்பதற்கு அந்த வசனம் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். 3 காரியத்தை பார்த்துருக்கிறோம். ஞானத்தின் ஆவி கூடவே இருக்கணும். வசனம், நியாயப்பிரமாண வசனம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்ம உதட்டை விட்டு, இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிந்து போயிடக்கூடாது. சத்திய வேதத்தை தினம்